இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொம்பளைய முன்னாடி நிக்க வச்சு மரியாதை வாங்குறீங்க. ஏன் உங்க வீட்ல வேற யாரும் ஆம்பளைங்களே இல்லையா? ஏய், இன்னொரு வார்த்தை என் அக்காவை பத்தி பேசினன்னு வைய, இங்கிருந்து உயிரோடவே போக மாட்டேன். டேய், இவ யாரா புதுசா இருக்கான்? தம்பி, திருவிழாவை வேடிக்கை பார்க்க வந்தமா ஓரமா நின்னு பார்த்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் குறுக்க வந்து சபையில எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அதானே, இது எங்க ஊருக்காருக்கோ செங்கோட்டு வேலரையா குடும்பத்துக்கோ நடுவுல நடக்கிற பிரச்சனை. இதுல நீ யாரு தம்பி நடுவுல வந்து பேசிட்டு இருக்க? நீ என்ன அந்த குடும்பத்துல பிறந்தவனா? ஐயா, நல்லா கேளுங்க. இந்த குடும்பத்தாளுகளுக்கு வராத ரோஷம் இவருக்கு மட்டும் எங்க இருந்து வருது? யாரு இவன்? முதல்ல இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? ஏய், அவங்க என் அக்காடா. அவங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பட்டா. அக்கான்னா? டேய், நீ இந்திராணி அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல நீ உதய பெருமாளுக்கு பிறந்தவனா இல்ல இந்த காளியப்பனுக்கு பிறந்தவனா? டேய், யாரா நீ? யாரு? பாரு, தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அப்புறம் முழுசா நீ ஊரு போய் சேர மாட்ட. ஐலி, பொங்கல் பிரமாதமா இருக்கு. விட்டன்னு வச்சுக்கோ, இந்த பாத்திரத்துல இருக்கிற மொத்த பொங்கலையும் நானே சாப்பிட்டுருவேன். கூட இருந்து ஹெல்ப் பண்ணது நானு. அப்ப நல்லா தானே இருக்கும். என்ன ஐலி? ஆமா ஆமா. அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, வருஷம் வருஷம் நம்ம ஊர் திருவிழாவுல சிலம்பம் போட்டி நடக்கிறது வழக்கம். இந்த வருஷத்துக்கான சிலம்பம் போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். என்ன சிவா, களத்துல இறங்க வேண்டியது தானே? இறங்கலாம் தான், ஆனா நான் இறங்குறத விட நீங்க இறங்கினாதான் கரெக்டா இருக்கும். நானா? எனக்கு வயசாயிருச்சுப்பா, இப்ப போய் எப்படி? ஐயோ மாமா, என்ன நீங்க அக்காவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இறங்கி கலக்குங்க. யாரு? உன் அக்கா இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற ஆளா? நீ வேற சும்மா இரு சிவா. அட போங்க மாமா. ஹலோ, இது உடனே வரேன். இதை வச்சுக்க, இதை வந்துடுறேன். நடக்க இருக்கிற இந்த போட்டியில நம்ம ஊர்க்காரங்க மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டு வேலர் குடும்பத்தை சேர்ந்த ஆண்களும் நம்ம பரசுவோட ஆளுங்களும் போட்டி போட போறாங்க. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம ஊர் விழா கமிட்டி சார்பில் கோப்பை வழங்கப்படும். டேய், இன்னைக்கு நீ அடிக்கிற அடியில அவனுங்க 2 பேரும் ஊருக்கு போனமா தாண்டா போகணும். போனோம். வா. இப்போ போட்டி ஆரம்பமாகுது. செங்கோட்டு வேலர் ஐயா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ பரசுவோட ஆளுங்களுக்கோ பலத்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஏய், ஐயா, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே. அவ்வளவுதான். போங்க போங்க போங்க. டேய்,
சிவா அக்கா கொஞ்சம் இங்க வாயேன். வரேன். சொல்லுங்கக்கா. சிவா இதை எடுத்துட்டு போய் அவருக்கு ஒத்தடம் வச்சு விடுறியா? யாருக்கா? அவருக்கு தான்டா. கொஞ்சம் போய் வச்சு விட. அக்கா யாருன்னு சொன்னாதானக்கா வச்சு விட முடியும். டேய் சும்மா தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. டேய் அக்கா யாருன்னு சொல்லுங்கக்கா, நான் போய் வச்சு விடுறேன். சொல்லுங்க. பாவையோட அப்பாவுக்கு. பாவையோட யாரு? உங்க புருஷனா? அ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அட என்னக்கா? நமக்காக தானே அவர் சண்டை போட்டாரு. அந்த காரணத்துக்காக தான். இத ஒரு ஹெல்ப்பா நினைச்சு நான் பண்றேன். போய் ஒத்தடம் வச்சு விடு. அது சரி. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? இது புடி. பாத்து போ. சரி வச்சு விடுறேன். போ. மனசுக்குள்ள லவ் எல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனா வெளிக்காட்டிக்கு தான் மாட்டேங்கிறாங்க. உன்னையும் பாவையையும் சீக்கிரமே இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் இந்து. நாம நமக்கான வாழ்க்கைய கண்டிப்பா சந்தோஷமா வாழலாம். ஏன் மாம்சு, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் உங்களை அப்பவே களத்துல இறங்கி சண்டை போடுங்கன்னு சொன்னேன். அப்ப நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொன்னீங்க? என்ன பண்றது மாப்ள, உங்க அக்கா ஒருத்தன் தப்பா பேசும்போது என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி இப்படி ஒத்தடை வைக்க சொல்லுவான்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுக்காகவே எத்தனை தடவை வேணாலும் சண்டை போடலாம். அம்மா மொத்தம் ஆசை. ஒரு இடத்துல அடி வாங்கினா ஒத்தடை கொடுக்கலாம். இப்படி 1000 இடத்துல அடி வாங்கினா ஐசியூல தான் அட்மிட் பண்ணணும். அண்ணி மறைஞ்சிருந்து யாரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க? ரத்தம் கட்டி போச்சுல்ல? வாங்க, உங்க பங்குக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். ரிப்போர்ட் இருக்கே நியூஸா? அப்படி என்ன செய்தி? இந்திராணி அண்ணி உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆல்ரெடி வாசிச்சு முடிச்ச செய்தி. புதுசா ஏதாவது செய்தி சொல்ல? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவங்க தான் என் கையில இந்த வெந்நீரை கொடுத்து அட நம்ம மாம்சுக்கு ஒத்தடை கொடுக்க சொன்னாங்க.